إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد التي قرنت البركة بذاته ومحياه وتعطرت الأوالم بطيب ذكره ورياه. இப்போது உங்களுக்கு முன்னால் உரையாற்றிய நம்முடைய நூல் இஸ்லாம் அரபிக் கல்லூரியுடைய மாணவ பெருந்தகை இந்த வருடம் பட்டம் பெற இருக்கிற ஆலிம் மாணவர், நம்முடைய பெரிய பள்ளி இமாம் சாபிர் அலி ஹசரத் அவர்களுடைய மகனார் சுஃபியான் நூரானி. அல்லாஹ் அவருடைய பேச்சை கபூல் செய்தார் புரிவானாக. அவருடைய சொல்லாற்றலை, அவருடைய இல்மில் பரக்கத்தை நிரப்பமாக ஆக்கியல் புரிவானாக. ஆமீன். துல்ஹஜ் மாதத்தினுடைய பல்வேறு சிறப்புகளை ஹஸரத் அவர்கள் இப்போது நினைவு கூர்ந்தார்கள். இந்த வருடத்தில் துல்ஹஜ் மாதம் அந்த முதல் 10 நாட்களில் நமக்கு 2 ஜும்ஆக்கள் கிடைக்கிறது. அது ஒரு மகத்தான பாக்கியம். இந்த ஜும்ஆவும் அடுத்த ஜும்ஆவை அரஃபாவுடைய நாளாக சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். எனவே கூடுதல் சிறப்பை நாம் பெற்றிருக்கிறோம். அல்லாஹ் இந்த நாட்களில் அதிகமாக ஃபஅக்ஸிரு ஃபீஹின்ன மினத் தஹ்லீலி வத் தக்பீரி வத் தஹ்மீத், இந்த நாட்களில் அதிகம் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள், தக்பீர்களை அதிகம் ஒலிந்து கொண்டே இருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதன் அடிப்படையில் அதிகம் அல்லாஹ்வை ஸிக்ர் செய்யக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் நமக்கு தருவானாக. இந்த நாட்களுக்கும் ஹஜ்ஜுக்கும் நெருக்கமான ஒரு தொடர்பு இருக்கிறது. இப்போது உலகம் முழுக்க லட்சக்கணக்கான ஹாஜிகள் காபாவில் திரைப்பிடித்து அழுது கொண்டிருக்கிற நேரம், ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றுவதற்கு தயாராகி இருக்கிற நேரம், ஹஜ்ஜுடைய அமலை இந்த ஒரு மாதத்தில் மட்டுமே நிறைவேற்ற முடியும். ஹஜ்ஜுடைய துல்ஹஜ் 8 முதல் 13 வரையிலான இந்த 5 நாட்களில் மட்டும்தான் ஹஜ்ஜை செய்ய முடியும். இந்த 5 நாட்களை தவிர்த்து வருஷம் பூரா செய்ய முடியாது. இப்போ ரமதானுடைய மாதம் ஒரு நோன்பு விட்டு போச்சுன்னா ரம்ஜான் முடிச்ச அடுத்த ஒரு மாதத்திற்குள்ளோ அடுத்து 11 மாதத்துல ரமதானுடைய நோன்பை கதா செய்யலாம். ரமதானில் விடுபட்டு போனதை கதா செய்யலாம். ஒரு வக்து தொழுகை விடுபட்டு போனால் அதை கதா செய்யலாம். அதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறது. ஆனா ஹஜ்ஜு என்ற இந்த ஒரு அமல் இருக்கிறதே, ஹஜ்ஜு குர்பானி, இந்த 2 விஷயமுமே இந்த மாதத்தினுடைய பிரத்யேகமான அமல்கள். இது விடுபட்டு போயிட்டா திரும்ப கதா செய்ய முடியாது, அடுத்து ஒரு வருஷம் காத்து கிடக்கணும். அப்படிப்பட்ட ஒரு பிரத்யேகமான இந்த நாட்களுக்கான இந்த மாதத்திற்கான சிறப்புக்குரிய அமல்களில் கட்டுப்பட்டதுதான் ஹஜ்ஜு குர்பானி. ஹஜ்ஜுடைய அமல்களை, ஹஜ்ஜுடைய அமல் என்ற பட்டியலில் மிக விரிவான எல்லா அமல்களும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டுமே செய்ய முடியும். இப்போ ஹஜ்ஜில் தவாஃப் செய்யணும், அதை மக்கா முக்கர்ரமாவில் வைத்துத்தான் செய்ய முடியும். அரஃபாவில் தங்க வேண்டும், அது அங்கே மட்டும்தான் செய்ய முடியும். உலகத்தில் எங்கும் எந்த பள்ளியையும் தவாஃப் செய்ய முடியாது, அது தவாஃபாக ஆகாது. உலகத்தில் எந்த மூலையிலும் எல்லோரும் ஒரு மைதானத்தில் ஒன்று கூடி அதை அரஃபாவாக நாம் கருத முடியாது. அரஃபாவில் தங்குவதை நாம் அங்கு மட்டும்தான் செய்ய முடியும். மினாவுடைய மைதானத்தில் தங்குவதை அங்கு மட்டும்தான் செய்ய முடியும். முஸ்தலிஃபாவில் தங்குவதை நாம் அங்கு மட்டும்தான் நிறைவேற்ற முடியும். நாம ஒரு தூணை உருவாக்கி கல் அடிச்சுன்னு நானும் சைத்தானு கல் அடிச்சுன்னு சொல்ல முடியாது, அது அங்கு மட்டும்தான் நிறைவேற்ற முடியும். ஹஜ்ஜுடைய அமல்கள் என்று எதுவெல்லாம் இருக்கிறதோ அதை குறிப்பிட்ட நாட்களில் குறிப்பிட்ட இடத்தில் மட்டுமே நிறைவேற்ற முடியும். அது அரஃபாவில் தங்குவது, முஸ்தலிஃபாவில் தங்குவது, கல்லெறிவது, அதுபோல மினாவில் தங்குவது, தவாஃபு செய்வது, உம்ரா செய்வது, சஹீ செய்வது என்று எத்தனை விஷயங்கள் இருக்கிறதோ அத்தனை விஷயங்களையும் அங்கு மட்டும்தான் நிறைவேற்ற முடியும்.
ஆனா ஹஜ்ஜுடைய அமல்களிலே கூடுதலாக குர்பானி என்ற ஒரு அமல் இருக்கிறது அல்லவா, அந்த ஒரு அமலை மட்டும்தான் உலகத்தின் எந்த மூலையில இருந்தும் செய்ய முடியும். குர்பானிக்கு மட்டும் அல்லாஹ் ஒரு தனிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தருகிறார். அப்படியானால் மற்ற ஹாஜிகள் நிறைவேற்றுகிற ஒரு அமலை, ஹஜ்ஜிலே நிறைவேற்றுகிற ஒரு அமலை அந்த ஹஜ்ஜோடு நிறுத்தி விடாமல் அந்த குர்பானி என்ற ஒரு அமலை மட்டும் உலகத்தின் எந்த மூலையில இருந்தாலும் நிறைவேற்ற வேண்டும் என்கிற அளவுக்கு குர்பானிக்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது என்றால் அது துல்ஹஜ் மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய மகத்தான ஒரு பாக்கியம். அது ஒரு வாஜிப் என்கிற கட்டாய கடமை. அதை நாம் சர்வ சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. குர்பானிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன முக்கியத்துவம் தந்தார்கள் என்ற ஒரு தலைப்பை எழுதி கொண்டு குர்ஆனிலும் ஹதீஸினுடைய வழியாக ஆய்வு செய்து பார்த்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானிக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை போன்று வேறு எந்த அமலுக்கும் தரவில்லை என்று சொல்லலாம். ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்க்கையில எந்த அமல்லையாவது குறை வச்சிருக்கிறாங்களா? ரசூலை போல் இந்த உலகத்தில் நிரப்பமாக அமல் செய்த ஒரு மனிதரை காட்ட முடியுமா? உலகத்தில் இரவெல்லாம் விழித்திருந்து கால் வீங்க வணங்கிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட உலகத்தில் சிறந்த ஒரு வணக்கசாலியை யாராவது அடையாளம் காட்ட முடியுமா? அப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவெல்லாம் விழித்திருந்து வணங்கியவர்கள், பகலெல்லாம் நோன்பு நோற்பதையே தங்களின் வாழ்நாளின் பெரும் பகுதியை கழித்த பெருமகனார். சௌமுல் விசால், இஃப்தார் கிடையாது, சஹர் கிடையாது, தொடர்ந்து நோன்பு நோற்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில, நோன்புல, இபாதத்துல எங்கே ஒரு சின்ன மிஸ்டேக், ஒரு சின்ன குறை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில சொல்லவே முடியாது. அவ்வளவு நிரப்பமாக அமல் செய்தவர்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு பிறகு, என் மௌத்துக்கு பிறகு என் சார்பா நோன்பு வைங்கன்னு எங்கேயும் சொல்லல, என் சார்பா நீங்க தொழுகுங்க சொல்லல, என் சார்பா குர்ஆன் ஓதுங்க சொல்லல, என் சார்பாக ஹஜ் செய்யுங்க சொல்லல. ஒரே ஒரு அமலை மட்டும்தான் என் சார்பாக என் மரணத்திற்கு பிறகும் செய்யுங்கள் என்று சொன்னார்கள் என்றால் அது குர்பானிக்கு மட்டும்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு வசியத்தை செய்து விட்டு போகிறார்கள். அலியே, நீங்க என் சார்பா ஒவ்வொரு வருஷமும் என் சார்பா குர்பானி கொடுக்கணும். அப்ப எந்த அமல்லையுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்காமல் குர்பானிக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து என் மரணத்திற்கு பிறகு எப்போதும் நிறைவேற்றி கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் என்றால் குர்பானி மற்ற எல்லா அமல்களை விடவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது புரிகிறது அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு மகத்தான அமல் தான் குர்பானி. இப்போ ஜகாத் இருக்கு, ஜகாத்து யாருக்கு முடியுமோ கொடுக்கணும், அதோட யாருக்கு கடமை இல்லையோ, வசதி வாய்ப்பு இல்லையோ, முடியாட்டி முடிஞ்சு போச்சு, அவர் செய்ய வேண்டியது இல்லை. ஆனா குர்பானி விஷயத்தில் மட்டும் ஸல்லல்லாஹு, யாருக்கு ஹஜ் கடமையோ, ஹஜ்ஜுக்கு வசதி வாய்ப்பு உள்ளவர்கள், மனிஸ்ததா இலைஹி சபீலா, வாய்ப்பு உள்ளவர்கள், வசதி வாய்ப்பு உள்ளவர்கள், பொருள் வசதி பெற்றவர்கள், உடல் ஆரோக்கியம் பெற்றவர்கள் போகணும். குர்ஆன் சொல்கிறது, வலில்லாஹி அலன் நாஸி ஹஜ்ஜுல் பைத் மன் இஸ்ததா இலைஹி சபீலா. யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு போகலையோ அவங்க சார்பா ஹஜ் செய்யறேன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் செய்யல. யாருக்கெல்லாம் ஜக்காத்து கொடுக்க முடியலையோ அவர்கள் சார்பாக நான் ஜக்காத்து கொடுக்கிறேன்னு சொல்லல. ஆனா ஒரு அமலை குறித்து மட்டும்தான் இந்த உம்மத்தில் கியாமத்து வரை என்னுடைய உம்மத்தில் யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்கள் சார்பாக, அவங்களுக்கெல்லாம் குர்பானி கொடுக்க முடியலையே, பொருள் வசதி இல்லையேன்னு அவங்க தவிப்பாங்க பாருங்க, அந்த தவிப்பின் காரணமாக என் உம்மத்திலே இருக்கிற குர்பானி கொடுக்க முடியாதவர்கள் சார்பாக இதோ ஒரு குர்பானின் ஸல்லல்லாஹு ஒரு ஆடு இருக்கிறாங்க. இப்ப எந்த அமலுக்கும் இப்படி ஒரு விஷயத்தை சொல்லவே இல்லை பாருங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானிக்கு இவ்வளவு முக்கியத்துவத்தை ஏன் தருகிறார்கள் என்றால் மற்ற எல்லா அமல்களை விடவும் அல்லாஹ்வினுடைய பேரன்பை பெற்றுத் தரக்கூடிய ஒரு மகத்தான அமல் குர்பானி. அதை நம்ம ஏதோ ஒரு இப்போதெல்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னா, இந்த ட்ரெண்ட்ல போகிற போக்கில் இந்த ஆடு இருக்கிறது, நம்மளாம் அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறோம், நம்மளாம் யாரு ரிஸ்க் எடுக்கிறது, யார் போய் இதை கோத்துக்கிட்டு இருக்கிறது, அறுத்துக்கிட்டு இருக்கிறது, வெட்டிக்கிட்டு இருக்கிறது, ஒரு ஜிபே பண்ணா ஒரு கூறு கொடுத்துட்றாங்க, எங்கேயாவது யாருக்காவது கொடுத்துருங்க. அப்படியா குர்பானி? குர்பானியினுடைய அசல் நோக்கமே போயிடுச்சு. போகிற போக்கில் கூட்டு குர்பானி எங்க கொடுக்குறாங்க, அங்கேயா என் பேர்ல 2 குர்பானி கொடுத்துருங்க, பணம் எவ்வளோ, 6,000 இந்த ஜிபே பண்ணிடுறேன், முடிஞ்சு போச்சு, யாருக்கோ கொடுத்துருங்க. இப்படித்தான் கடந்து போய் கொண்டிருக்கிறது.
குர்பானிக்கும் நமக்குமான அந்த உள்ளார்ந்த உணர்வே நம்முடைய இதயத்திலிருந்து பறிபோய் கொண்டிருக்கிறது. அது எவ்வளவு ஆழமான வணக்கம் தெரியுங்களா? குர்பானிக்கு ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு முக்கியத்துவம் தந்திருக்கிறார்கள் தெரியுங்களா? ஹஜ்ஜில செய்ய வேண்டிய ஒரு அமலை அந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் செய்யணும் ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க? மதீனாவிற்கு வந்த 10 வருஷத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வருஷம் கூட விடாம ஏன் குர்பானி கொடுத்தாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு பிறகும் இதை செய்யணும்னு ஏன் சொன்னாங்க? இந்த உம்மத்தில் முடியாதவர்களுக்கு சார்பாக குர்பானி கொடுக்கிறேன் என்று ஏன் சொன்னார்கள் என்றால், குர்பானி என்பது அல்லாஹ்வினுடைய அன்பை பெற்று தரக்கூடிய ஒரு மகத்தான அமல். அந்த பார்வையில நம்ம பார்க்கல, ஏதோ ஒரு ஆர்டர் இருந்தோம், கறியை பிரிச்சு கொடுத்தோம், உப்புக்கானம் போட்டோம், இப்படியே நம்ம போயிட்டு இருக்குது. அதனுடைய உள்ளார்ந்த உணர்வும் அதனுடைய தத்துவம் நம்முடைய கல்வியில் உள்ளத்தில் உணரப்படாமல் போய் கொண்டிருக்கிறது. அன்பான பெருமக்களே, குர்பானி என்பது அல்லாஹ்வுடைய அன்பை பெற்று தரக்கூடிய மகத்தான அமல். ஒருவர் ஒரு ஆடு இருக்கிறார், 13,000 14,000 15,000 ஒரு ஆடு இருக்கிறார், அல்லது ஒரு குர்பானியில கூட்டு சேர்ந்து ஒரு 4,000 5,000 செலவு பண்றார். இதுக்கு ஏங்க இவ்வளவு செலவு பண்ணணும்? அதுக்கு பேசாம ஒரு ஏழைக்கு கல்யாணத்துக்கு உதவி செய்யலாமே, அல்லது யாராவது மருத்துவத்துக்கு உதவி செய்யலாமே. லட்ச ரூபாய் அல்ல, 1 கோடி ரூபாய் துல்ஹஜ் 10 அன்னைக்கு ஒருத்தர் செலவு பண்ணாலும் ஒரு ஆடு அறுத்த நன்மையை பெற முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிற செய்தி அது. 1 லட்சம் அல்ல, 1 கோடி சதக்கா செஞ்சாலும் ஒரு ஆட்டினுடைய குர்பானி ஒரு கூட்டு குர்பானியில் பெறுகிற நன்மையை, அல்லாஹ்வின் அன்பை அந்த நாட்களில் வேறு எந்த சதக்காவை கொண்டும் பெற முடியாது. அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த அமல். ஒரு மனிதனின் வாழ்க்கையில் அல்லாஹ்வின் மீதான பேரன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்ற உச்சகட்டமான துடிப்பு வருகிற போது அந்த துடிப்பிற்கு அல்லாஹ்வே ஒரு ஏற்பாட்டை செய்கிறார். உயிரை கொடுக்கிற அளவுக்கு துடிப்பு வந்துட்டா அதுக்கு பிறகு நீ உயிரை கொடுக்க வேணாம்ப்பா, உன் சார்பா ஒரு ஆடு கொடுத்துரு, அதையே நீ என் உயிரை கொடுத்ததா நான் ஏத்துக்கிறேன், உன்னுடைய உயிரை கொடுத்ததை போல அர்ப்பணிப்பாக ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மகத்தான அமல் தான் குர்பானி. அதனால தான் அந்த கரியோ ரத்தமோ என்னை சென்றடைவதில்லை, அல்லாஹ்வை சென்றடைவதில்லை. தக்வா தான் வந்தடைகிறது என்றால் என்ன அர்த்தம்? நீங்கள் நம்முடைய உள்ளுணர்வை அல்லாஹ்வுக்காக என்னையே அர்ப்பணிக்க நான் தயாராகிறேன் என்ற உணர்வு வெளிப்படுகிறது அல்லவா? அந்த உணர்வை தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். கத்திக்கு கீழே இருப்பது ஆட்டின் கழுத்தாக இருந்தாலும் கூட நமக்கு என்ன உணர்வு ஏற்பட வேண்டும் என்றால், ரப்பே இந்த கத்திக்கு கீழே எனது கழுத்து இருந்தால் கூட உனக்காக என்னையே அர்ப்பணிக்க நான் தயாராகிறேன். அந்த அர்ப்பணிப்பு உணர்வு வெளிப்பட வேண்டும். அப்படிப்பட்ட உணர்வை தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் குர்பானியின் மூலம். உயிரை கொடுக்கிற அந்த மகத்தான உணர்வை வெளிப்படுத்துவதுதான் குர்பானியினுடைய அசல் தத்துவம். அப்படி அல்லாமல் ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டியை போல நம்முடைய கடமையை நிறைவேற்றி விட்டதை போல கடந்து போகுவது என்பது முறை அல்ல என்பதை நம்முடைய கவனத்தில் கொள்வோம். முதல் செய்தி. இரண்டாவது, முதல்ல யார் மீது ஃபர்து, யார் மீது வாஜிபு, யார் மீது கடமை என்பதை பற்றி எவ்வளவு முறைகள் ஒவ்வொரு வருடமும் சொல்லப்பட்டாலும் அது விஷயத்தில் கவனக்குறைவு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரு மனிதரிற்கு பேலன்ஸாக 612 கிராம் வெள்ளியின் அளவுக்கு இப்போது 110 ரூபாய் என்று கணக்கு வைத்தால் 67,000 ரூபாய். 67,000 ரூபாய் ஒரு மனிதருக்கு ஒரு வருஷம் அல்ல, துல்ஹஜ்ஜினுடைய 10வது நாள் அவர் கைகளிலே அல்லது பேலன்ஸா இருக்கு அப்படின்னு சொன்னா அவர் மீது கடமை. இன்றைய காலைக்கு கூட ஒருத்தர் கேட்டார், என் பேர்ல கொடுக்கலாமா, எங்க மூத்தா போன எங்க அம்மா பேர்ல கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டார். முதல்ல நீங்க சம்பாதிக்கிறீங்களா இல்லையா? சம்பாதிக்கிறேன். உங்க பையன் சம்பாதிக்கிறாரு, அவர் சம்பாதிக்கிறாரு, அவர் இப்பதான் வேலைக்கு போயிட்டு இருக்கிறாரு. இப்போ அடுத்து உங்க மனைவிக்கு நகை இருக்கா? நகை இருக்கு. அது ஒரு 11 பவுன் நகைக்கு மேல இருக்குமா? 11 பவுன் இருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா உங்க மேல தனியா குர்பானி கடமை, உங்க மனைவி பேர்ல தனியா குர்பானி கடமை, சம்பாதிக்கிற உங்க பையன் பேர்ல தனியா குர்பானி கடமை. நாம் என்ன நினைச்சோம், ஒரு ஆடு கொடுத்துட்டா ஒரு குடும்பத்துக்கே மொத்தத்துக்கும் கொடுத்துற மாதிரி நினைக்கிறோம். அல்ல, தனித்தனி கடமையை தனித்தனியாக நிறைவேற்றி ஆக வேண்டும். அது ஆடாக கொடுக்கலாம் அல்லது கூட்டு குர்பானியிலே கொடுக்கலாம். ஆனால் யார் மீது கடமை என்பதை சரியாக புரியணும். இன்றும் பரவலாக ஒரு பழக்கம் இருக்கிறது. இந்த வருஷம் அத்தா பேர்ல, அடுத்த வருஷம் அம்மா பேர்ல, அடுத்த வருஷம் பையன் பேர்ல, ஏதோ ஒரு சுழற்சி முறையிலே ரொட்டேஷன் பண்ற மாதிரி அல்லது யார் மீது கடமை என்பதை சரியாக புரியாமல்
ஏனென்றால் ஹனஃபி மதுஹபின் படி குர்பானி என்பது வாஜிப். யாருக்கு 67,000 ரூபாய் மதிப்பிலான பேலன்ஸ் அன்றைய தினத்தில் இருக்கிறதோ, அவருடைய மளிகை பொருள் மற்ற தேவையெல்லாம் போக பேலன்ஸ், அது வீட்டில் இருந்தாலும் சரி பேங்க்ல இருந்தாலும் சரி, கைகளில் கையிருப்பு என்று இருந்தால் அவர் மீது கடமையாகிவிட்டது. அவருக்காக நிறைவேற்ற வேண்டும். நகையை வைத்திருந்தால் 11 பவுனுக்கு மேல மனைவி சார்பாக தனியா நிறைவேற்றணும். பையன் தனியா சம்பாதிக்கிறான்னா அவங்க பேரும் நிறைவேற்றணும். நாங்க எல்லாம் கூட்டா தான் இருக்கிறோம், அதனால கூட்டா சேர்த்து ஒரு ஆடு அது பொருந்தாது. எனவே இதை பற்றிய சரியான புரிதலை பற்றி விரிவாக ஆலிம் உலமாக்களை அணுகி தெளிவாக புரிந்து நிறைவேற்ற முற்பட வேண்டும். வீட்டில் சில பேர் நினைப்பாங்க, வயதான தாய் தந்தையர் இருப்பாங்க, ஆனா அவங்க பையனுடைய பொறுப்புல இருப்பாங்க, கஸ்டடியில் இருப்பாங்க. பெற்றோர்கள் அவர்களுக்கு சம்பாத்தியம் இருக்காது, அவர்களுக்கு சேமிப்பு இருக்காது, பேலன்ஸ் இருக்காது. பையன் நல்லா சம்பாதிச்சு ஒரு நல்ல ஸ்டடிக்கு வந்திருப்பான். இப்போது வீட்டில் மூத்தவங்க இருக்கும் போது அவங்க பேர்ல கொடுக்காம நம்ம பேர்ல கொடுத்தா மரியாதை குறைவுன்னு நினைக்கிறாங்கல்ல, அது தவறு. இது மரியாதை விஷயம் அல்ல, அது அவரவரின் கடமையை அவர் சார்பாக நிறைவேற்றணும். ஏன் லொஹரை இன்னொருத்தர் தொழ முடியாது, ஏன் சார்பா நீங்க பஜ்ர் தொழுதுக்குங்கன்னு சொல்ல முடியாது. அவரவருடைய கடமை, யார் மீது கடமையோ அவர் சார்பாகத்தான் நிறைவேற்ற வேண்டும். ஒருவருக்கு வசதி வாய்ப்பை அல்லாஹ் தந்திருந்தான் என்றால் அவர் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவர் தன் சார்பாக தன்னுடைய பிள்ளைகள் சார்பாக எவ்வளவு வசதி வாய்ப்பு அல்லாஹ் தந்ததற்கான விசாலமா செலவு செய்யணும். இதுல போய் கஞ்சத்தனம் செய்யறது மிகப்பெரிய கை சேதமானது. ஏனென்றால் ஒரு 3000 ரூபாய் 4000 ரூபாய் செலவு பண்ணி அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கிறது என்றால், அந்த நாட்களில் எவ்வளவு சதக்கா செய்தாலும் அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மகத்தான அமல் மின் இஹ்ராக்கி தம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள் என்றால், அகில உலகத்தின் ரப்பு ஒரு குர்பானி கொடுப்பதன் மூலம் நம்மை பிரியப்படுகிறான் என்றால் அது என்ன சாதாரண விஷயமா? ஒரு சாதாரண விஷயமா அது? அப்ப நாம் யோசிக்க வேண்டும். பாவப்பட்ட அடிமைகளாகி நம் மீது பிரியம் வைப்பதற்கு அல்லாஹ் ஒரு வாய்ப்பை தருகிறான். எனவே இந்த வாய்ப்பு விஷயத்திலே கவனமாக செயல்படுவோம். கூட்டு குர்பானியிலே சேர்வதாக இருந்தால் அதை சரியாக நிறைவேற்றுபவர்கள் யார் என்பதை தெளிவாக புரிந்து அதை கவனமாக நாம் செயல்படுத்த வேண்டும். குர்பானியினுடைய அந்த கடமைகளை குறித்து அதை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதை பற்றி விரிவாக பேசுவதற்கான போதுமான அவகாசம் இல்லை என்றாலும் கூட முறிந்த வரை உலமா பெருமக்களை அணுகி சட்டங்களை ஹலால் ஹராமை குறித்து யார் மீது கடமை என்பதை குறித்து தெரிந்து செயல்பட முற்படுவோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய குர்பானிகளை நிரப்பமானதாக, அல்லாஹ்வுக்கு பிரியமானதாக, அதன் மீது எந்த விதமான கஞ்சத்தனமோ சோர்வோ ஏற்படாமல் தெளிவாக நிறைவேற்றக்கூடியவளாக ஆக்கி அல்புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.